Good morning students. Today we are discussing about structure of the ovule. The main part of the ovule is the nucellus, which is enclosed by two indictments, leaving an opening called as micropyle. The nucellus is a oval shaped structures. Nucellus are covered by two outer layers. This outer layer is called indictment. This indictments leaving an opening. இந்த இரண்டு வெளி உறைகளுக்கும் நடுப்பகுதியில் பார்த்தோன்னா ஒரு துளை இருக்கும். அந்த துளையை தான் நம்ம என்ன சொல்றோம், மைக்ரோபைல்னு சொல்றோம். Ovule is attached to the ovary wall by stalk known as funiculus. இந்த ovule வந்து இந்த ஓவரி வால்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபெனிகுலஸ்னு சொல்றோம். இதனோட பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்ட் சலசா. இதனோட அடிப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த அடிப்பகுதியை சலசான்னு சொல்றோம். இந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபெனிகுலஸ்னு சொல்லியிருக்கோம். இன்சைட் த ஓவியூல் எம்ப்ரியோ sac present. Center of the embryo sac வந்து 8 cells are present. The embryo sac contains 7 cells and the 8th nuclei located within the nucellus. Embryo sac contains 7 cells. 1, 2, 3. 1, 2, 3. Basal partல 3 cells இருக்குது. அதே மாதிரி ஆன்டிபோடல்ல 3 cells இருக்கு. டோட்டலா 6 cells இருக்கு. சென்டர் பார்ட் ஆஃப் த எம்ப்ரியோல என்ன இருக்கு, ஒரு சிங்கிள் செல் இருக்கு. 6 + 1 7. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த சிங்கிள் செல் ரெண்டா டிவைட் ஆயிருக்கிறதுனால இன்னொரு செல் ஆட் ஆயிருக்கு. டோட்டலா 8 cells இருக்கு. Embryo sac contains 7 cells and the 8th nuclei located within the nucellus. அந்த 8th nucleiங்கிற nucellus குள்ளேயே லொகேட் ஆயிருக்கக்கூடியது இந்த 8வது இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பார்ட். மற்ற 7 cells இருக்கு. 3 cells at the micropylar end from the egg apparatus and the 3 cells at the salazar end. 3 cells எங்க இருக்கு, salazar endல இருக்கு. 1, 2, 3. 3 cells எங்க இருக்கு, மைக்ரோபைலார் எண்ட். மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்றோம், மைக்ரோபைலார் எண்ட்னு சொல்றோம். இந்த மைக்ரோபைல் டைரக்ஷன்லயே இருக்கக்கூடியது இங்க வந்து 3 cells இருக்கு. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center. This 3 + 3 6 cells are present, micropylar and salazar end. Remaining 2 nuclei present in center. இந்த 6 செல்கள் தவிர இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 நியூக்ளியஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போலார் நியூக்ளியஸ்னு அல்லது போலார் நியூக்ளியைன்னு சொல்றோம். போலார் நியூக்ளியை found in the center. In the egg apparatus, one is the egg cell female gamete and the remaining 2 cells are the synergids. The egg apparatusல இருக்கக்கூடிய 3 cellsல ஒரு செல்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம், ஃபீமேல் கேமெட்னு சொல்றோம். மற்ற 2 செல்ஸையும் சினர்ஜிட்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட், process of sexual reproduction in flowering plants. Flowering plants mostly sexual reproduction process occur. பூக்கும் தாவரங்கள்ல பார்த்தோன்னா அதிக அளவில் இருக்கக்கூடியது இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பாலினேஷன், தென் ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷனும் ஃபெர்டிலைசேஷன் ரெண்டும் நடக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாலினேஷன். வாட் இஸ் பாலினேஷன்? The transfer of pollen grains from anther to stigma of a flower is called as pollination. ஒரு பூவுல இருக்கக்கூடிய மகரந்த தூள் அதே சிற்றினத்தில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கு சூலகத்தை சென்றடையக்கூடிய நிகழ்ச்சி தான் என்ன சொல்றோம், பாலினேஷன் சொல்றோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா is called pollination. Importance of pollination. It results in fertilization which leads to the formation of fruits and seed. After pollination, the fruit and seed formation occurred.
இந்த பாலினேஷனுக்கு அப்புறம் தான் என்னாகும், அந்த பூவில் இருந்து நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், சீட், பழங்கள் மற்றும் விதைகள் உருவாகும். New varieties of plants are formed through the new combination of genes in case of cross pollination. Pollination two types இருக்குன்னு சொன்னோம், self pollination and cross pollination. This cross pollination helpful for the new breeding varieties or new varieties. இந்த கிராஸ் பாலினேஷனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு புதிய தாவர இனத்தை நம்மளால உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், basically two types. First one self pollination, another one cross pollination. First self pollination or autogamy. Other name of self pollination is called autogamy. Self pollination is also known as autogamy. The transfer of pollen grains from the anther to stigma of a same flower. Example, hibiscus flower. ஹைபிஸ்கஸ் ஃபிளவர்ங்கிற செம்பருத்தி பூவினுடைய ஆந்தர் எங்க போகுது, அதே செம்பருத்தி பூவினோட ஸ்டிக்மாவை ரீச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், செல்ஃப் பாலினேஷன். சேம் ஃபிளவர்ல நடக்கக்கூடியது செல்ஃப் பாலினேஷன். ஆர் அனதர் ஃபிளவர் born on the same plant, அல்லது அனதர் ஃபிளவர்னா வேறொரு பூவே, ஒரு பூவில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் அதே வகையான செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செல்ஃப் பாலினேஷன் சொல்லியிருக்கோம். இதுக்கு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த செல்ஃப் பாலினேஷன் ஹைபிஸ்கஸ் பிளான்ட். ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி, இதோட ஃபுல் பொட்டானிக்கல் நேம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன் அல்லது செல்ஃப் பாலினேஷன் உடைய யூசஸ் என்னென்ன இருக்கு. Self pollination is possible in certain bisexual flowers. Plants commonly contain two types of flowers, one unisexual flowers or bisexual flowers. Bisexual flowers means single plant contain male and female flower. ஒரே தாவரத்துல மேலோ ஆண் மற்றும் பெண் பூக்கள் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம், bisexual flowers னு சொல்றோம். Flowers do not depend on agents for pollination. Pollination process helping some agents. Example, beetle, insects, air, water. இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம இந்த பாலினேஷன் ப்ராசஸுக்கு உதவி செய்யக்கூடிய காரணிகளா இருக்கும். நீர், பீட்டில் வண்டு, அப்புறம் ஹனிபி, பூச்சிகள், காற்று, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஆனா இந்த செல்ஃப் பாலினேஷனுக்கு அதனோட உதவி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியது. Next, there is no wastage of pollen grains. இந்த ப்ராசஸ்ல பார்த்தோன்னா pollen grains பார்த்தோன்னா என்ன ஆகிறது இல்ல, வேஸ்ட் ஆகிறது இல்ல. All pollen grains are reach the stigma to form fertilization. எல்லா pollen grainsம் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணி அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணுது, ஃபெர்டிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். இந்த செல்ஃப் பாலினேஷன்ல என்னென்ன தீமைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், the seeds are less in numbers. சீட்ஸோட நம்பர் பார்த்தோன்னா வெரி லெஸ், மிக குறைவான அளவுல மட்டும்தான் இந்த விதைகள் உருவாகும். நெக்ஸ்ட், the endosperm is minute. Endosperm means it is a nutritive tissue. This tissue present inside the seed. இந்த நியூட்ரிட்டிவ் டிஷ்ங்கிறது அந்த விதை வளர்வதற்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஷ்யூ. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இது என்ன பண்ணும், அந்த சீட்ஸ் வயபிளா இருக்கக்கூடியது, முளைக்கக்கூடிய திறனை உருவாக்குவதற்காக இந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கும். இதுல எண்டோஸ்பெர்ம்ங்கிறது மைன்யூட், மிக சிறிய அளவுல தான் இருக்கும். தர்ஃபோர் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ஸ். அதனால இந்த சீட்ஸ் என்ன பண்ணுது, ரொம்ப வீக்கான பிளான்ஸை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நாட் ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் பிளான்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்ஸை உறுதியான தாவரத்தை உருவாக்க முடியாது. நெக்ஸ்ட், நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் cannot be produced. நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இந்த த்ரூ செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் மூலியமா நாம உற்பத்தி பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கிராஸ் பாலினேஷன். Cross pollination is the transfer of pollen from the anther of a flower to the stigma of a flower on another plant of the same species. இதில் பார்த்தோன்னா
cross pollination la pollen grain reach the stigma of another plant, same plant la another plant of a same species la reach ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்றோம், cross pollination. Examples of the cross pollination: apple, grapes, plum. இந்த fruit producing trees la எல்லாத்துலயும் என்ன நடக்குது, இந்த cross pollination process வந்து நடக்குது. cross pollination னா இந்த pollen grains வந்து ஒரு flowerல இருக்கக்கூடிய pollen grains வேறொரு plantல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுது. ஆனா ஒரே வகையான ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் மீன்ஸ் சிட்ரினம்னு நம்ம சொல்றோம். கிளாசிபிகேஷன் ஹையரார்கியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், கிங்டம், டிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சப்டிவிஷன், பைலம் ஆர் ஃபேமிலி, ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். லாஸ்ட் லெவலா இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீசிஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். The seeds produced as a result of cross pollination. இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமாக உருவாகக்கூடிய விதைகள் எப்படி இருக்கும், டெவலப் அண்ட் ஜெர்மினேட் ப்ராப்பர்லி. அதனோட டெவலப்மெண்டா மெச்சுரேஷன் அண்ட் ஜெர்மினேட். ஜெர்மினேஷன் மீன்ஸ் முளைத்தல், சரியான தருணத்தில் முளைக்கும். grow into better plants. better plantsனா என்விரான்மெண்டல் அடாப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி grow ஆகக்கூடியது. cross pollination leads to the production of new varieties. cross pollination என்ன பண்ணுது, நியூ வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் more viable seeds are produced. வயபிள்னா முளைக்கக்கூடிய திறன் உள்ள சீட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வயபிள்னு சொல்றோம். நாட் ஜெர்மினேட் அந்த சீட் என்ன சொல்றோம், முளைக்கக்கூடிய திறன் மிக குறைவாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நான் வயபிள் சீட்ஸ்னு சொல்றோம். இதுல பார்த்தோம்னா more viable seeds are produced. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னா இதனுடைய தீமைகள். பாலினேஷன் மே ஃபெயில் டியூ டு த டிஸ்டன்ஸ் பேரியர். இந்த கிராஸ் பாலினேஷன்ல அந்த பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ், பீட்டில், வாட்டர், ஏர் இது எல்லாமே கரெக்டா இல்லை அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு ஃபிளார் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இன்னொரு அனதர் ஃபிளார் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் அங்க இருக்க ஸ்டிக்மாக ரீச் ஆகாது. அதனால இது வந்து என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. நெக்ஸ்ட் மோர் வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ்ல அதிக அளவு வேஸ்டேஜ் ஆகுது. Then it may introduce some unwanted characters. இது என்ன பண்ணுது, some unwanted charactersனா தேவையில்லாத பண்புகளை இதுல உருவாக்கிறது. Flowers depend on the external agencies for pollination. இதுல plants என்ன பண்ணுது, external agencies means some insects or beetle or air. இதான் வந்து external agencies. அதை என்ன பண்ணி இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதை சார்ந்து இருக்கு. அதன் மூலமாக மட்டும்தான் இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கும்.